இப்போ என்ன? இப்போ கரெக்டா உன் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? இப்போ பார். ஐயோ, நான் எதுவும் பார்க்கல. சாரி ப்ரோ. என்ன பூஜா நீ? உள்ள சக்தி சிஸ்டரும் வெற்றி ப்ரோவும் இருக்காங்க. என்ன ரோஹித், போகும்போது கதவை தட்டிட்டு போக மாட்டியா? போடா. ஏய் பூஜா பூஜா. ஏய், இவே எப்படி நம்ம ரூம்குள்ள வந்தான்? ஏய், முதல்ல நீ என்னன்னு போய் கேளு போ. சரி சரி இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ப்ரோ, என்ன ப்ரோ? அது பூஜா ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வர சொன்னா, அது இங்கதான் இருக்குன்னு நினைச்சு உள்ள வந்துட்டேன். சாரி ப்ரோ. போங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கதவை தாப்பால் போட்டுக்கோங்க, சரியா? முதல்ல இவன் கதவை தாப்பால் போட்டோம், அப்புறம் ஏன் கதவை பத்தி பேசலாம். டேய், என்னடா சொல்லிட்டு போறாரு? கதவை தாப்பால் போடணுமா? என்ன? ஏய், அசிங்கப்படுத்தாதடா லூசு. ஏய் பைத்தியம், கதவை தாப்பா போட்டு அதான் ஒண்ணும் கிடையாதுல்ல. அது அவனுக்கு தெரியாம ஏதோ பேசிட்டு போறான். எல்லாம் என் நேரம் டி, என் நேரம். நவுரு. ரங்கநாயகி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பூஜாவுக்கோ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் ரோஹித்தும் இப்போ நல்லபடியாக திரும்பி வந்துட்டான். இனிமே எதுக்கு அவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கணும்? தனி வீடு பார்த்து அனுப்பிச்சி வச்சிடலாமா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் நியாயம்தான். நானும் இப்போ அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர்மா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ இங்க இருந்ததே தேவையில்லாததுதான். ஏதோ ஒரு வகையில பூஜாவோட வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்புன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல்ல. சீக்கிரமா அவளை பேக் பண்ணி அனுப்புமா. ஏய், நானும் இப்போ அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே நான் புது வீடு பார்க்க சொல்றேன். அமைஞ்சதும் நாமளே அவங்கள புது வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். கோதண்டம், உங்களுக்கு தெரிஞ்சு புது வீடு எதுவும் இல்லையா? ரெடியா இருக்குமா? நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கே பால் காய்ச்சலாமா? அப்புறம் என்ன ரங்கநாயகி? சரிங்க, இதுக்கு இப்பவே பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம். சொல்லுங்க நீ. சரளா, பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தனி வீடு பார்த்து குடி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்ன நீ அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லதான், எங்களுக்கு ரொம்ப அவசரம். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி கொடுத்தன வாழ்க்கை தானே பழகணும், அதானே நல்லது. அப்புறம் இவ்ளோ பேர் இருக்க வீட்ல அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரண்யா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீ இருக்க, நாங்க இருக்க வேண்டாமா? சரண்யா, கோதண்டம் ஐயா, நாளைக்கே புது வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. என்ன எல்லாரும் நிற்கிறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே நடந்தது ஞாபகம் இருக்கக்கூடாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். அப்பப்போ அப்படியே பூஜா கிட்ட எப்படியே நடிக்க வேண்டியதுதான் வேலை. பார்த்துக்கலாம். இதான் பண்ணுவோம். எங்கே வச்சேன்? அதாவது பூஜா, மொபைல் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நீ பாத்தியா? ரோஹித், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பூஜா, இவன் நார்மலா தானே இருக்கான்? இல்ல இவன் பேசுறதுல உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா?
பூஜா போன் எங்கன்னு கேக்குற, சொல்லவே மாட்டேன். அது ஓ மை காட், பாக்கெட்ல தான் இருந்திருக்கா? நான் ஒரு இடியட். உன் பேண்ட் பாக்கெட்ல தான் போன் இருக்கு, அது கூட தெரியாத உனக்கு? அத்தை, மலையில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்ததுல ரோஹித்துக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வரல அத்தை. என்ன பூஜா சொல்ற? ஆனா இவரை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. மேக்ஸிமம் நார்மலா தான் இருப்பான். ஆனா இப்ப பிஹேவ் பண்ணா பாத்தியா, இந்த மாதிரி தான் அப்பப்போ பிஹேவ் பண்ணுவான். பூஜா, நான் என்ன பிஹேவ் பண்ண? நல்லா தானே பேசுற. ஆமா, உன்கிட்ட கேட்டு இருக்கேன், போன் எங்க? பாத்தியா சரண்யா? ஏய், என் போனை காணோன்னு கேட்டுட்டு இருக்க, சரண்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சரண்யாக்கு என்ன தெரியும்? ஐயோ ரோஹித், இப்பதானே நான் சொன்னேன், போன் இப்பதான் உன் கையில கொடுத்தேன், உன் கையில தான் இருக்கு. ஐயோ, இது எப்படின்னு எனக்கு தெரியல, கையில தான் இருந்திருக்கு. சரி, நீங்களே ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாய் பூஜா, பாய் ஆண்டி, பாய் ஆண்டி, பாய் சரண்யா. ஏ கோது, பத்தா. அடா பாவி, உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் தானடா, அதுக்கு ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி நடிச்சிட்டு போற? எவ்வா முடியலடா சாமி. இப்ப சொல்லுங்க அத்தை, நான் தனியா போய் எப்படி இவன் கூட வாழ்க்கை நடத்துறது? சரி, இப்போ இது எப்பதான் சரியாகுமா? அது இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை போய் கேட்டேன். இது எப்ப வேணாலும் சரியாகும்னு சொல்றாரு. அப்படின்னா அவன் கூட போய் நீ தனியா வாழ்றது ரொம்ப தப்பு பூஜா. நீ எங்கே இரு. ஒருவேளை சரண்யாக்கு கஷ்டமா இருந்தா நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா? என்ன கஷ்டம் சரலா? ஏதோ சரண்யா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதுக்காக என் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுவியா? பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான். ரோஹித்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது பூஜாவை நான் தனியா விட்டுருவேனா? பூஜா, ரோஹித்துக்கு சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு. இங்க பாரு, இது உன் வீடு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நாங்க இங்க இருந்து கண்டிப்பா போயாகணும்னு நினைச்சேன். சே, அது எப்படி நான் சொல்லுவேன்? நீ இங்கே இருமா. சக்திமா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? போலாமா ஐயா? ஏ சக்தி, பார்த்தல்ல, ரோகத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறத காரணமா வச்சு நான் எப்படி இந்த வீட்லயே இருக்க பிளான் பண்ண பாத்தியா? அத்தேனை இங்கேயே இருன்னு சொல்லவும் அப்படியே உன் முகம் இருண்டு போச்சுல. என்னை இன்னியோட பேக் பண்ணிடலாம், இனி நம்ம தான் இந்த வீட்டோட மகாராணின்னு கனவெல்லாம் கண்டிருப்பல்ல. எப்படி எல்லாமே சொதப்பலாம் ஆயிடுச்சா? இப்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்கிட்ட தோத்துக்கிட்டே போற. லூசாடி நீ. ஏய், நீ எங்க ரோகித்த கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்துன போயிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எதை சொல்லி நிப்பாடுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே லூசு மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்ட. என்ன பூஜா, நீயே ரோஹித்த கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்க. தனியா கூப்பிட்டுட்டு போனா நீ சும்மா இருப்பியா? மறுபடியும் நீ கொல்ல மாட்ட. அதனால ரோஹித்தை எப்படியாச்சும் எங்க கண் பார்வையிலே வச்சுக்கணும்னு நாங்க நினைச்சோம். ரொம்ப தேங்க்ஸ் பூஜா, நீ எங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிட்ட. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாத. ஏன்னா என்கிட்ட நீ ஒவ்வொரு நொடியும் தூக்கணும். அத பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும். மட்டா? என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்காடி இவ. வாங்க. வா போலாம். அம்மா, அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வாங்க உள்ள உட்காருங்க, அம்மா வர சொல்றேன். உட்காருங்க ஐயா. அம்மா, பூசாரி வந்திருக்காருங்கம்மா. இதோ வரேன்.
வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. ஆ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம்மா. நாளைக்கு நம்ம கோயில்ல பூஜை. வழக்கம் போல உங்களுக்கு தான் முதல் மரியாதை. அதுக்கு முறைப்படி அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் ஞாபகமா வந்து மரியாதை பண்றீங்க. ஆனா இந்த தடவை எனக்கு பதிலா எங்க வீட்ல இருந்து இன்னொரு பொண்ணு வாங்கிக்க சொல்ல போறேன். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? இதுல என்னமா இருக்கு? நீங்க சொல்றபடியே பண்ணிடலாமா? வெற்றி, உனக்கே நல்லா தெரியும் இது நம்ம குடும்பத்துக்கான மரியாதை. இந்த தடவை நம்ம குடும்பத்தில இருந்து என்னோட சார்பா நான் யார சொல்ல போறேன் தெரியுமா? அம்மா, இது என்னம்மா கேள்வி? நீங்க சக்தி தானே சொல்ல போறீங்க? உங்களுக்கு அடுத்து இந்த வீட்ல எல்லாமே சக்தி தானம்மா? என்ன உளற? நான் ஏன் சக்தியை சொல்ல போறேன்? நான் என்னைக்கு சக்திய மருமகளா ஏத்துக்கிட்டேன். எனக்கு மருமகளா வரப்போற பாக்கியம் பூஜாக்கு வேணா இல்லாம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என்னைக்குமே பூஜா தான். எனக்கு பதிலா நாளைக்கு கோவில்ல முதல் மரியாதை பூஜா தான் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத்தை, இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. ஏய், என்னடி உளற? வெற்றி, அத்தையோட மனசுக்கு எது பிடிக்குதோ அதே அவங்க செய்யட்டும். எல்லா விஷயத்திலையும் நாம தலையிடக்கூடாது. சக்தி, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க அதை அவகிட்ட கொடுங்க. சரிங்கம்மா. இந்தம்மா. இது புடிமா கொடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நல்லா நல்லா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் ஒரு மேட்ரா? இவ எப்படி முதல் மரியாதையை வாங்கிட்டா நான் இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா? நீ ஃப்ரீயா இருடா. பொடி, போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரோம்மா. ஆ, சரி. பூஜா, இப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். உனக்கு அது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பூஜா, இந்த புடவை எனக்கு கோவில்ல வச்சு கொடுத்த புடவை. இது இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு கோவிலுக்கு போன பிறகு அவங்க முதல் மரியாதை கொடுக்கும்போது இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் நீ அதை வாங்கணும். இந்தா, பத்திரமா வச்சுக்கோ. சரி. நாளைக்கு கோவிலுக்கு வரும்போது மறக்காம இதை கொண்டு வரணும். சரிங்க அத்தை. கோதண்டா, போலாம். சக்திமா, இப்ப காஃபி தரையா? பூஜா, நாளைக்கு கோவிலுக்கு போகணும். சீக்கிரம் ரெடி ஆயிடு. எப்படி இவ இப்படி இருக்கா? என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிறாளே. அவ முகத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்ல பாத்தியா? அவ முகத்தை எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்கிறா. மா, இவ சும்மா நடிச்சிட்டு இருக்கா. எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்கிறான்னு நம்மளும் பாப்போமே. ஐயா, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாருக்கும் சொல்லு. சரி சரி, நம்ம போனா எல்லாம் வந்தாச்சு. இல்லை சரலா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி அண்ணி. பூஜா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கா. கோதண்டம், அம்மா. கார் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குமா? ஆ. பூஜா, இங்க வா. இவ்ளோ அழகா ரெடி ஆகி வர, ஆனா நெத்தியில ஒரு பொட்டு வச்சுக்க கூடாதா? வச்சந்த விழுந்துருச்சு போல. ஒரு நிமிஷம் இரு பூஜா.
இந்தா வச்சுக்க. என்ன பூஜா, பூ வைக்கலையா? இப்பதான் பூஜா பார்க்க புது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா. சரி போலாமா? கோதண்டம் போலாம். பூஜா வா போலாம் வா. சக்தி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏய், நீ ஏண்டி அவளுக்கு விழுந்து விழுந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எது விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். வா போலாம். வா. ஏய் நில்லுடி. என்னம்மா? இரு. போலாமா? போலாம். போங்க. எப்படி இவ உன் மேல இவ்ளோ கோவமா இருந்துகிட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன்லம்மா, அவ எல்லாமே நடிப்பு. எப்பவுமே அவ இப்படிதான். தோத்துட்டா அவ வெளியே காமிச்சுக்க மாட்டா, அப்படியே ஜெயிச்ச மாதிரியே இருப்பா. பாக்குறவங்களுக்கெல்லாம் சக்தி ஜெயிச்ச மாதிரியும் நான் தோத்த மாதிரியும் தான் தெரியும். உடனே அவங்க சக்தி மனசு வேற யாருக்கும் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. பண்ணட்டும் பண்ணட்டும், இதுவும் நல்லா தானே இருக்கு. அத்தனை பேர் முன்னாடியே அவ எனக்கு பூவும் பொட்டும் வச்சு விட்டால, எப்படி சூப்பரா இருந்துச்சுல? பூஜா, நேத்து பூசாரி புடவை கொடுத்தாரே, எடுத்துக்கிட்டியா? ஐயோ மறந்தே போயிட்டேன். இரு. என்ன பூஜா நீ இரு, நானு போய் எடுத்துட்டு வரேன். இந்த புடவை தான் முக்கியம்னு அத்தை சொன்னாங்கல்ல, பத்திரமா வச்சுக்கோ. முதல் மரியாதை வாங்கும் போது தேவைப்படும். என்னடி தோத்துருவோன்னு தெரிஞ்சு போச்சா? அப்படியே எல்லாம் விழுந்து விழுந்து பண்ற. என்ன மனச மாத்திக்கிட்டியா என்ன? என்ன பூஜா நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, இன்னும் எவ்வளோ இருக்கு. வா, பார்க்க தானே போற. வா வாங்க. இவளுக்கு உடம்பெல்லாம் திமிருடி. மா அவ கிடக்குறா, நீ வா. அம்மா, சக்தி முகத்தை பாரு, அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்குல்ல? நீ தாண்டி சொல்ற, எனக்கு என்னமோ அவ சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. மா அடப்போமா, எனக்கு தெரியாது அவளை பத்தி. அத்தைக்கு வர வேண்டிய புடவை எனக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு கிடைக்க போற முதல் மரியாதை எனக்கு கிடைக்க போகுதுல்ல. எப்படி சூப்பர்ல? ஆனா சொத்து வரலையேடி. ஏய், நமக்கு சொத்து தாண்டி முக்கியம். இந்த புடவைய வச்சு என்னடி பண்ண போற? அந்த சொத்து கைக்கு வந்தா இந்த மாதிரி லட்சம் புடவை வாங்கிக்கலாண்டி. மா, சொத்து வரணும்னா முதல்ல இதெல்லாம் வந்தாகணும், அப்பதான் அடுத்து வெற்றி வருவான். கையோட சேர்ந்து சொத்தும் வரும். இப்ப புரியுதா உனக்கு? என்ன மோடி, நடந்தா சரிதான். அத்தை வராங்க, சைலண்டா இரு. வணக்கம்மா. வணக்கம். எல்லாம் ரெடியா இருக்கு பூசாரி? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க. பூஜா,
நீயும் ரோஹித்தும் முதல்ல நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நல்லா சாமியை கும்பிட்டுக்குங்க. சரிங்க அத்தை. ரோஹித், நீயும் கும்பிட்டுக்குப்பா. ஆ அத்தை, இந்த முதல் மரியாதையை எப்ப தருவாங்க? அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க அத்தை, முதல்ல போய் வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் பூஜா, அதுக்கு முன்னாடி இங்க சில நியமங்கள் இருக்கு. நியமங்கன்னா? ரூல்ஸ். ரூல்ஸ். நீங்க சொல்லுங்க அத்தை. பூஜா, எங்க குடும்பத்து பொண்ணா இருந்திருந்தா நீ நேரடியாவே முதல் மரியாதை வாங்கியிருக்கலாம். இப்போ நீ முதல் மரியாதை வாங்குறதா இருந்தா ஒரு சின்ன சடங்கு ஒண்ணு செஞ்சாகணும். அதை செஞ்சாச்சுன்னா வாங்கிடலாம். அது என்ன சடங்குத்த? நீ போய் பூ மிதிச்சிட்டு வரணும். இது ஒரு ஐதீகம். இந்த சடங்கை நீ செஞ்சா போதும். என்னத்த, இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் மிதிக்கிறேன். நீங்க சொன்னா நான் எதை வேணாலும் மிதிப்பேன். இந்த பூவை மிதிக்க மாட்டேனா? வாங்கத்த போலாம். எனக்கு தெரியும் பூஜா, நான் சொன்னா நீ தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். சக்தி, நீ அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. வாங்க பூஜா வா.